அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டோட முதல் சூரிய கிரகணமானது வரப்போகிறதுங்க. இந்த சூரிய கிரகணத்தினால ஒரு சில ராசிக்காரர் மட்டும் ரொம்ப கவனமா இருக்க வேணும். சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ராசிக்காரர்? மேலுமே எந்தெந்த விஷயத்துல எப்படி கவனமா இருக்கணும்? மேலுமே சூரிய கிரகணத்தின் போது நம்ம செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது, இந்த சூரிய கிரகணம் எந்த மாவட்டத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும்? மேலுமே இந்த நம்ம இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே பல பேருக்கு இருக்கும். இதனால இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த ராசிக்காரர்கள் இப்படி மாறப்போகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருகிற பிப்ரவரி 17/2/2026 அன்று பார்த்தீங்களா அமாவாசையானது வருதுங்க. அதனுடைய ஒரு சூரிய கிரகணமானது நிகழ இருக்கு. ஒரு வளைய சூரிய கிரகணம், அதாவது ரிங் ஆஃப் ஃபயராக நிகழ இருக்குங்க. இந்த அரிய வானியல் நிகழ்வு இந்திய நேரத்தின்படி பிற்பகல் 3:26 மணி முதல் மாலை 5:15 மணி வரைக்குமே இது இருக்குங்க. இந்த வளைய கட்டம் மற்றும் இரவு 7:57 மணிக்கு வரைக்குமே முழுமையாக முடிவடைய நிகழும். இது அண்டார்டிகா, தெற்கு ஆப்பிரிக்கா மற்றும் அர்ஜென்டினாவில் தெரியும். மேலுமே இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே இந்த இந்தியாவில் தெரியலனாலும் நமக்கு பல்வேறான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதையெல்லாம் எப்படி சரி செய்வது, மேலுமே எந்தெந்த ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலுமே நீங்கள் இந்த 12 ராசிகளில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 2026ஆம் ஆண்டு பிறந்த நிலையில் முதல் சூரிய கிரகணமானது பல்வேறான மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க. அதுலேயுமே இந்த மாதத்தில் வரக்கூடிய வளைய சூரிய கிரகணமானது பல்வேறான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டு வரக்கூடிய பிப்ரவரி 17ஆம் தேதி நடைபெறக்கூடிய வளைய சூரிய கிரகணமானது உலகம் முழுவதுமே கவனம் ஈர்க்கும் ஒரு விண்வெளி நிகழ்வாக இருக்குங்க. இந்த வளைய சூரிய கிரகணம் அதாவது நெருப்பு வளையம் அப்படிங்கிற பெயரால் அறியப்படுகிறது. காரணம், சந்திரன் சூரியன் முன் வந்து அதனோட மைய பகுதியை மறைக்கும் போது சூரியன் முழுமையாக மறையாமல் சந்திரனை சுற்றி ஒரு பிரகாசமான ஒளிவட்டமானது தென்படுங்க. அதுதாங்க சூரிய கிரகணம். இந்த வகை கிரகணம் சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதையில் சற்று தொலைவான நிலையில் இருக்கும்போது இது நிகழ்கிறதுங்க. அந்த நேரத்தில் சந்திரன் வானில் சூரியனை விட சற்று சிறியதாக தோன்றும். இதனால் சூரியனை முழுவதுமாக மூட முடியாமல் அதனோட வெளிப்புற ஒளி வளைவமாக தென்படும். இதுவே வளைய சூரிய கிரகணத்தின் முக்கிய அடையாளமாக இருக்குங்க. வானத்தில் ஒளிரும் வளையம் தோன்றும் காட்சி வானியல் உலகில் ரொம்ப அழகான காட்சிகளில் ஒன்றாக இருக்கு. மேலுமே வானம் முற்றிலுமே இருளடையாதுங்க. இந்த கிரகணத்தின் போது முழு சூரிய கிரகணத்தை போல வானம் முற்றிலுமே இருளாக இருக்காது. பகல் நேர ஒளி தொடர்ந்தே இருக்கும். ஆனால் சூரியன் ஒரு ஒளிரும் வளையமாக சந்திரனை சுற்றி தெரியும். இந்த காட்சி அழகு மட்டும் இல்லாமல் சூரியனோட வெளிப்புற அடுக்குகள் குறித்து ஆய்வு செய்யும் வானியலாளர்களும் அறிவியல் ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. மேலுமே சந்திரனோட விளிம்புகள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உச்சக்கட்டத்தில் சந்திரன் சூரியனோட மைய பகுதியில் கிட்டத்தட்ட நிலை பெற்றது போல தோன்றுங்க. சூரிய ஒளி வளையத்தின் வழியாக சந்திரனோட விளிம்புகள் தெளிவாக காணப்படும். சில நேரங்களில் கிரகண காட்சிகளில் காணப்படும் சிறிய வளைவு போன்ற தோற்றமும் மேற்பார்வை கடக்கும்போது பூமி சுழலும் தன்மையால் உருவாகும் இயல்பான ஒரு விளைவு அப்படின்னே சொல்லலாம். இந்த வளைய சூரிய கிரகணத்தின் முழு காட்சி பூமியோட ஒரு குறுகிய பாதையில் மட்டுமே தென்படுவதாக சொல்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட பாதையில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறவங்க முழுமையான நெருப்பு வளைய காட்சியை காண முடியும். அந்த பாதைக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறவங்க பகுதி கிரகணத்தை மட்டுமே காண முடியும். எனவே இந்த நிகழ்வை முழுமையாக காணும் வாய்ப்பு எல்லோருக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா உலகினோட ஒரு பகுதியில் தொடங்கி பூமியோட சுழற்சியின் சேர்ந்து மற்ற பகுதிகளுக்கு நகரும். சர்வதேச நேரப்படி காலை நேரத்தில் தொடங்கி மதியம் மற்றும் மாலை நேரத்தில் உச்சத்தை அடையுங்க. இந்திய நேரப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த நிகழ்வு பிற்பகல் முதல் மாலை நேரம் வரைக்குமே நடைபெற இருக்கு. காலகட்டத்தோட இது பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் இந்த நேரங்கள் கிரகண பாதையில் இருக்கக்கூடிய பிற நாடுகளுக்கே பொருந்தும். நம்மளுடைய இந்தியா
தெரியாது அப்படின்னுமே சொல்லப்படுறாங்க. மேலுமே இந்த சூரிய கிரகணமானது பல ராசிக்காரர்களுக்கு பல்வேறான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே இந்த சிம்ம ராசிக்காரருக்கு பொறுத்த வரைக்குமே இந்த ராசியோட அதிபதி சூரியன். மேலுமே இந்த சூரிய கிரகணமானது சிம்ம ராசியோட 7வது வீட்டில் நிகழ்கிறதுங்க. இதனால் இந்த ராசிக்காரர்களோட தன்னம்பிக்கையானது குறையும். தொழிலில் பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு முக்கிய முடிவுகளுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கவே கூடாதுங்க. இதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பணி செய்யக்கூடிய இடத்துல உங்களோட உயர் அதிகாரிகளோட உங்களோட செயல்பாட்டை கண்காணிப்பாங்க. எனவே நீங்கள் கொடுக்கக்கூடிய வேலையை ரொம்ப கவனமாக செய்யுங்க. இல்லை அப்படின்னா கவனக்குறைவு உங்களுக்கு வேலையில் பெரிய பிரச்சனையை கூட ஏற்படுத்தக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோமா கன்னிராசியோட 6வது வீட்டில் சூரிய கிரகணமானது நிகழ இருக்குங்க. இதன் காரணமாக உங்களோட வேலையை கெடுக்க எதிரிகள் பார்த்திங்களா அதிக முயற்சிகள் செய்வாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே யாரையுமே நீங்கள் நம்பாதீங்க. இல்லை அப்படின்னா ஏமாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பீங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை மீண்டும் தொடங்க முடியாமல் சிரமப்படுவீங்க. பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அவசரமாக எந்த ஒரு முடிவையுமே எடுப்பதை முக்கியமாக நீங்கள் தவிர்க்கணும். விருச்சிக ராசி அடுத்தது பார்த்தோமா 4வது வீட்டில் சூரிய கிரகணமானது நிகழ இருக்குங்க. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு பெற்றோரோட ஆரோக்கியம் குறித்த கவலையானது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பணத்தை முதலீடு செய்வதை முக்கியமாக நீங்கள் தவிர்க்கணும். கெட்ட சகவாசத்திலிருந்து விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா பெரிய பிரச்சனையை கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலுமே பண இழப்புகளை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்துலையுமே கூடுதல் கவனமாக இருங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது பார்த்தோமா கும்பராசிக்காரர் பார்த்திங்களா முதல் வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ இருக்குங்க. இதனால் இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப மன அழுத்தத்திற்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பமே அதிகரிக்கும். தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனதில் குழப்பிக்க வேணாம். மேலுமே நீங்கள் பார்த்திங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வருவது ரொம்ப நல்லது. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் ஒரு வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. பண பிரச்சனைகள் அதிகரிக்கும். சிக்கிய பணம் பார்த்திங்களா கைக்கு வராமல் சிரமப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தொழிலையுமே பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்த்தோமா மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கூட நீங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த காலகட்டமானது அமைச்சிருக்கு. மேலுமே மீனராசியோட 12வது வீட்டில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சூரிய கிரகணம் நிகழ இருக்குது. இதனால் இந்த ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே பண விஷயத்தில் கையாளும் போது மட்டும் கூடுதல் எச்சரிக்கை தேவை. எதிர்பாராத வகையில் செலவுகள் அதிகரிக்கும். தொழிலதிபர்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனைகளானது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். எலும்பு அல்லது வயிற்று பிரச்சனைகள் உங்களுக்கு பாடாய்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இந்த வளைய சூரிய கிரகணமானது இந்த அரிய வானியல் நிகழ்வு இந்திய நேரப்படி 3:26 மணி முதல் மாலை 5:12 மணி வரைக்குமே இருக்க போகுதுங்க. இரவு 7:57 மணி வரைக்கும் முழுமையாக முடிவடைய நிகழும். இது அண்டார்டிகா, தெற்கு ஆப்பிரிக்கா மற்றும் அர்ஜென்டினாவில் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்படி ஒவ்வொரு ராசிக்காருக்குமே ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க. ஒவ்வொரு முறையுமே சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் ஏற்படும் முன்னாடியும் கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறமே கூட ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியை சூதகாலம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு எதிர்மறையான நேரமாக இருக்குங்க. மேலுமே இது ஆன்மீக ரீதியாக இந்த நேரம் பார்த்திங்களா அசுபமானதாக கருதப்படுவதனால சில செயல்களை இந்த டைமில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே சூரிய கிரகணத்திற்கு சரியாக 12 மணி நேரத்துக்கு முன்பாகவே சூத காலமானது தொடங்குகிறது. சூத காலம் பிப்ரவரி 16ஆம் தேதி அதிகாலை 3:26 மணிக்கு தொடங்குங்க. பிப்ரவரி 17, 2026 அன்று சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறது கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூத காலம் கூட இங்கு செல்லுபடியாகாது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இருந்தால் கூட நாம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தானே. மேலுமே இந்த காலத்தில் பார்த்திங்களா தர்ப்பை அல்லது துளசி இலைகளை உணவில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சூத காலத்தில் வீட்டில் சாதாரணமான வேலைகளை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரர் சொன்ன இல்லைங்களா நீங்கள் பார்த்திங்களா தியானம் செய்யலாம் மற்றும் மந்திரங்களை நீங்கள் சொல்கிறது அந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. சூரிய கிரகணத்துக்கு முன்னாடியே இந்த காலத்தில் கோவில்களோட கதவுகள் பார்த்திங்களா மூடப்படும். அதே போல் தான் வீட்டிலுமே எந்த விதமான வழிபாடுகளுமே செய்ய வேணாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. சூத காலம் 12 மணி நேரம் இருக்கும் அப்படிங்கிறதுனால
கிரகணம் தோன்றும் முன்னாடி எளிமையான எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லது நீங்கள் பழங்களை கூட சாப்பிட்லாம். மேலுமே இந்த டைமில் பார்த்திங்களா கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்களா வீட்டை சுத்தம் செஞ்சு குளித்து அதுக்கப்புறம் புதிதாக நீங்கள் சமைத்து சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது, மேலுமே குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்ககிட்ட நீங்கள் எளிமையான முறையில் ஜாதகத்தை கணிச்சு பார்க்கலாம். மேலுமே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ.